சொல்லுகிறான். என்ன பிரதர் இந்த கரத்தின் கிரியை என்று சொன்னால், ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகள் என்று சொல்லும்போது மனுஷனை குறிக்கிறது. அவர் எல்லாவற்றையும் வார்த்தையாலே சிருஷ்டித்தார். ஆனால் மனுஷனை மாத்திரம் தன்னுடைய கையால, சொந்த கையால தன்னை போல பார்த்து பார்த்து வரைந்தார். அதுதான் ஆண்டவருடைய கரத்தின் கிரியை. ஆமென். ஆண்டவருடைய கரத்தின் கிரியை ஒரு மனுஷன். அதை நல்ல கவனமா வைத்துக்குங்க. அவன் சொல்லுகிறான், உமது கரத்தின் கிரியைகளை, உம்முடைய கையால சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய எங்களை நீர் ஒரு நாளும் கை நெகிழ விடாதிருப்பீராக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன ஒரு நாள் கை கழுவிடாதீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. என்ன ஒரு நாள் கை வெட்டாதீங்கன்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, அடிக்கடி உன் பிள்ளை உன்னை மிரட்டிட்டு இருக்கிறான், உன்னை கை கழுவிட போறேன்னு சொல்லி இருக்கலாம். உன்னுடைய கணவனார் உன்னை பார்த்து உன்னை நான் கை கழுவி விட்டுட்டேன் போவோம் அம்மா வீட்டுக்குன்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அந்த பர்சனல் காரியத்துல கூட ஆண்டவர் உனக்காக வைராக்கியமாய் இறங்கி வர விரும்புகிறார். ஆமென். இப்படிதான் சவுலை விட்டுட்டே இருந்தார். நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுமை பண்றதுல அவன மாதிரி ஆளு ஒருத்தனும் இல்லை. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளை அழிக்கிறதும், குறிப்பாக ஸ்தேவானை கொலை பண்ணும் போது, கல்லெறிஞ்சு கொல்லும் போது அவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் எல்லா பொருள்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது அவன் தான். அப்படிப்பட்ட கல் நெஞ்சம் படைத்த சவுலை கர்த்தர் ஒரு நாள் சந்தித்தார். அந்த சவுலை கர்த்தர் ஒரு நாள் சந்தித்தார். ஏன் சந்திச்சார் தெரியுமா? அவனால பாதிக்கப்பட்ட அவனுடைய குடும்பம், அவனாலே பாதிக்கப்பட்ட சபை ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள். ஆண்டவரே, எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொன்னீரே, இவனால எங்களுக்கு ஒரு முடிவு வராம இருக்கு ஆண்டவரே, இவனால எங்களுக்கு தினமும் பிரச்சனை இருக்கு ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் சித்திரவதை பண்ற ஆண்டவரே என்று சொல்லி பரலோகத்தை நோக்கி முறையிட்டார்கள். ஆண்டவர் சவுலுக்கு அநேக சந்தர்ப்பத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். ஆனால் ஒரு சூழ்நிலை வரும்போது அவன் மனம் திரும்பாததன் நிமித்தம் எத்தனையோ வார்த்தைகள் கேட்டும் மனம் திரும்பவில்லை. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் நேரடியாக இறங்கி அவனை சந்திக்கும்படி அவன் போய்கொண்டிருக்கிற வழியிலே இறங்கி அவனை சந்தித்து அவனை குருடனாக்கினார். குருட ஆனதுக்கு பிறகுதான் அவனுக்கு புத்தி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் குருட ஆன உடனடியாக அவனுக்கு தெரிகிறது. ஆண்டவர் கேட்கிறாரு, சவுலே சவுலே, ஏன்பா என்ன துன்புறுத்துற அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவன் கேட்கிறான், நான் எங்க ஆண்டவரே உங்களை துன்புறுத்தினேன்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளை நீ துன்புறுத்தின இல்ல, அப்ப என்னதான் நீ துன்புறுத்தின? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமோ என்று கேட்டார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமோ என்று கேட்டார். அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று கேட்கிறான். அல்லேலூயா. கண் இருக்கும்போது அவன் கேட்கல, கண்ணு குருடானதுக்கு பிறகுதான் கேட்டான். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உன் குடும்பத்திலே உனக்கு மிகவும் நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன், நீ பணி செய்கிற இடத்திலே மிகவும் நெருக்கடி கொடுக்கிற ஒரு மனுஷன், நீ ஊழியம் செய்கிற இடத்திலே உனக்கு மிகவும் நெருக்கடி கொடுக்கிற ஒரு மனுஷனை குறித்து நீ பரலோகத்திற்கு தொடர்ந்து முறையிட்டுக் கொண்டிருக்கலாம். ஆண்டவரே எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தேன் என்று சொன்னீர், அநேகத்தை முடித்தீர், இந்த சிக்கலுக்கு ஒரு முடிவு வரவில்லையே என்று நீ கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா? இன்றைக்கு அந்த சிக்கலுக்கு முடிவை கொண்டு வரும்படி கர்த்தர் உன் குடும்பத்தில் இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த குறிப்பிட்ட மனுஷனை கர்த்தர் இன்றைக்கு சந்திப்பார். ரீமகாஷியா கரபா. ஆண்டவர் சந்திச்சிட்டாருன்னா, ஆண்டவர் அவங்களை தொட்டுட்டாருன்னா, பாருங்க, சவுலுக்கு முதல்ல குருட கொடுத்தாரு. எதுக்கு தெரியுமா குருடாக்குனாரு? அவன் உணர்வடையட்டன். குருடிலிருந்து ஆண்டவர் தான் திருப்பி அவனை சுகப்படுத்துறார். ஆமென். சுகப்படுத்தி அதன் பிறகு அவன் செய்த ஊழியம் எப்படியா, முந்தினோரெல்லாம் பிந்தினோராயும் பிந்தினோரெல்லாம் முந்தினோராயும் மாறுவார்களாம். பிந்தி கிடந்த இந்த பவுல் மூலமாக கர்த்தர் சவுலை பவுலாக மாற்றினதற்கு பிறகு ஊழிய பாதையிலாகிலும் சரி, ஆவிக்குரிய ஜீவியத்திலாகிலும் சரி, பிந்தி கிடந்த இவனை ஆண்டவர் முந்தி கொண்டு வந்தபடியினாலே, இப்ப நீங்க எது தேராதுன்னு வீட்டுல நினைக்கிறீங்களோ, இது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இது பூட்ட கேஸ் நினைக்கிறீங்களோ, அவர்கள் மேலதான் இன்னைக்கு கர்த்தருடைய விசேஷித்த பார்வை விழுகிறது. ஆமென்.
அவர்களை கர்த்தர் உங்களை காட்டிலும் பலவான்களாகவும் உங்களை காட்டிலும் கர்த்தருக்காக மகிமையாகவும் வைராக்கியமாகவும் ஆண்டவர் இன்றைக்கு நிறுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த நாள் செய்தி. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சவுலா இருந்த மனுஷனை ஆண்டவர் பவுலா மாத்தி அவனை போல யார் யார் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடைச்சல் கொடுக்கிறானோ அவர்களிடத்திலே உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படின்னா டஃப் பார்ட்டியா இருந்த இவனை டஃப் பார்ட்டிங்கள்தே ஊழியத்துக்கு அனுப்புகிறார். ஆமென். அதனாலதான் இவனுடைய ஊழியமும் ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடு இரவும் பகலும் சுத்தின அந்த அப்போஸ்தலர்களை காட்டிலும் சீடர்களை காட்டிலும் ஆண்டவரால நேரடியாய் உருவாக்கப்பட்ட அந்த ப்ராடக்ட்களாகிய அந்த சீடர்களுடைய ஊழியத்தை காட்டிலும் இந்த பவுலனுடைய ஊழியம் தான் மிக சிறப்பா இருந்துச்சா. ஹல்லேலூயா. சேலஞ்ச் பண்ணி மினிஸ்ட்ரி பண்ண. ஆமென். ஏன்னா சேலஞ்ச் பண்ணி ஜனங்களை அழித்துக் கொண்டிருந்தான். அந்த சேலஞ்ச அப்படியே ரிவேர்ஸா கர்த்தருக்கு நேராக திருப்பினான். எந்த தாளந்துகளை வைத்துக் கொண்டு எந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு உன்னை மிரட்டினார்களோ அதே அதிகாரத்தை கர்த்தருக்கு நேராக டைரக்ட் ஆண்டவர் திருப்புகிறார். அது நிமித்தம் மகிமையான காரியங்கள் உன் குடும்பத்தில் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். இந்த பாருங்க, 1 சாமுவேல் 28:17 எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 28:17. கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்துட்டார். எல்லாரும் ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. அப்போ இந்த தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது பிரார்த்தனை செய்கிறான். ஆண்டவரே, எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பேன்னு சொன்னீங்க. ஆனா முடிச்சு என் கையில கம்ப்ளீட் ஆகி அது வரல, பொறுப்பு ஒப்படைக்கப்படல, அந்த ராஜ்யம் என் கண்ட்ரோலுக்கு இன்னும் வரல. இதுக்காக நீங்க யாவற்றையும் செய்து முடிப்பீங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவர் தலையிட்ட உடனே சவுலுக்கு குடைச்சல் ஆரம்பிச்சிட்டு, பதவியை கொடுக்க மாட்டேன்னு சொன்ன சவுலுக்கு குடைச்சல் ஆரம்பிச்சிருச்சு. அவன் அங்க ஓடுறான் இங்க ஓடுறான், அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீகளை எல்லாம் தேடி போறான். கடைசியா ஒரு அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீட்ட போய் சொல்றான், தீர்க்கதரிசிகள் மூலமாக எல்லாம் ஆண்டவர் என்னிடத்துல பேசுற நாட்களுக்கு முடிவு வந்துருச்சு. ஆமா, முடிவு வந்துருச்சு. ஏன்னா தீர்க்கதரிசி மூலமாக சொன்னதான் அவங்க கேட்கவே இல்லையே. அவன் அதை கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை, அதை கண்டுக்கவே இல்லை. அதனால ஆண்டவர் அதை முடித்து போட்ட உடனே அஞ்சனம் பார்க்கிற குறி சொல்ற பெண்களை பார்த்து போய் தேடி போய் சொல்றானா, நீ உனக்கிட்ட இருக்கிற தீய ஆவியின் சக்தியினால எலியாவை வரவழைன்னு சொல்றார். அப்ப செத்து போன எலியாவை அப்படியே கொண்டு வந்து நிறுத்தும் போது, எதுக்கியா என்ன கூப்பிட்ட அப்படின்னு கேட்கும் போது அவன் சொல்றான், சவுல், இப்ப எல்லாம் ஆண்டவர் என்கிட்ட பேசுறது இல்லையா, தீர்க்கதரிசி மூலமா எல்லாம் பேசிட்டு இருந்தார், இப்ப எல்லாம் பேசுறது இல்ல, அதனால என்னதான் நடக்குது எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லும் போது சாமுவேல் சொல்றான், ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து ராஜ்யபாரத்தை புடுங்கி, வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என்னை கொண்டு செய்து முடித்த அப்படின்னா ஆண்டவர் இவன் மூலமாக அபிஷேகம் பண்ணின தாவீது, ஆண்டவர் ஆல்ரெடி அதை செய்து முடிச்சிட்டார். அப்ப அந்த காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றும்படி முடிக்கும்படி உன்னிடத்தில் இருக்கிற அந்த ராஜ்யபாரத்தை பிடுங்கி உன் தோழனாகிய தாவீதின் வசத்துல கொடுத்தாச்சு. அதனால இனி நீ குட்டிக்கரணை அடிச்சாலும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அல்லேலூயா. அடுத்து நடந்ததுதான் உங்களுக்கு தெரியும். அவ்வளவுதான், பட்டயத்தை வச்சான், பெலிஸ்தீயர்களால நெருக்கப்பட்டான், அவன் தற்கொலை செய்து கொண்டான். முடிவு வந்தது. இன்றைக்கு முடிவை கர்த்தர் தருகிற நாட்கள். எந்தெந்த காரியம் உன் குடும்பத்தில் நிறைவேறாமல் அதுக்கு பதில் தெரியாம மூவ் பண்ணி முன்னால போகவும் முடியல, பின்னால வேற ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கலாமான்னு பார்க்கும்போது அது முடிவெடுக்கிறதுக்கும் வழி இல்லாம இடியாப்ப சிக்கல் மாதிரி எங்கேயோ இடிச்சுக்கிட்டு சிக்கல்ல கிடக்குது பாத்தீங்களா, அது எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு 8:7 சொல்லுகிறது, உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்குமா. ஆண்டோடைய துவக்கம் அற்பமா ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா அதனுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஆமென். பிசாசுக்கும் ஆண்டவருக்கும் வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிசாசு உங்களுக்கு நல்லா அள்ளி கொடுக்கறது மாதிரி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பான். லாட்டரி டிக்கெட்ல கொடுப்பான், அதுல கொடுப்பான், இதுல கொடுப்பான், ரேஸ்ல கொடுப்பான், சீட்டாடும் போது அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பான்.
பாத்தீங்கன்னா அவன் திரும்பி வரும்போது நல்லா வர்ற மாதிரி இருக்கும். திரும்பி வரும்போது காதுல போட்டுட்டு கையில போட்டிருந்த செயின்ல இருந்து மோதிரத்துல இருந்து கழுத்துல போட்டிருந்த செயின் வரைக்கும் வித்து கடைசியா அந்த வச்சு சீட்டாடிட்டு எம்டியில தான் வருவான். ஆமே. முதல் அள்ளி கொடுக்கற மாதிரி கொடுத்தோன்னா இவனுக்கு ஆசையில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். கடைசியா எல்லாவற்றையும் இழந்துகிட்டு தான் வருவான். பிசாசுடைய டெக்னிக்கு அள்ளி கொடுத்துட்டு கடைசியா ஒண்ணு இல்லாம ஒன்ன தெருவில் கொண்டு விடுறது தான் பிசாசுடைய செயல். எனவே திடீர் பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் பி கேர்ஃபுல், ஜாக்கிரதையா இருங்க. ஆமென். இயேசு கிறிஸ்து அப்படி இல்ல. வசனம் சொல்லுகிற உடைய துவக்கம் அற்பமா இருக்கும். தாவீதனுடைய துவக்கம் அற்பமா இருந்துச்சு, ஆடுதான் மேய்ச்சான். ஆனா அவனுடைய முடிவு சம்பூர்ணமா இருந்துச்சான். எப்படின்னா இவனுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் ஆல்ரெடி கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருந்தும் அவர்களை எல்லாரையும் மீறி தாண்டி போகக்கூடிய அளவுல அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சொல்லுங்க, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சான். ஆமென். சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஒரு கிராஜுவல் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், கிராஜுவலா ஒரு முன்னேற்றத்தை ஆண்டவர் கொடுத்தார். நம்ம பாஷையில சொன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடி. சொல்லுங்க பார்க்கலாம், ஸ்லோ அண்ட் ஸ்டடி. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அப்படித்தான் இருக்கும். அவர் தொடக்கம் அற்பமா இருக்கும், ஆனா கிராஜுவலா போய் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஹல்லேலூயா. எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓட கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாத்திலையும் ஒரு பொறுமை வேணும். ஆமென். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் நமக்கு சாட்சியா இருந்திருக்கிறார். குறிப்பா இந்த பொறுமையில அவரை போல பொறுமை ஒருத்தனுக்கும் கிடையவே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, அவர் முதல் அற்புதத்தை செய்யும் போது கூட பாருங்க, மரியாள் வந்து சொல்றாங்க, ரசம் தீந்து போச்சு, ஏதாவது செய்து அற்புதம் பண்ணி இந்த கல்யாண வீட்டில் இருக்கிற அந்த கேவலமான நிலைமையை மாற்றி போடுங்க. இந்த மாப்பிள்ளை கேவலப்படுறதுக்கு முன்னால இந்த திருமண குடும்பம் திருமண வீட்டார் கேவலப்படுறதுக்குள்ளால ஏதாவது ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லும் போது இயேசு சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். ஆனா வேலை வந்தபோது சொல்லாமலே அவர் செய்து முடித்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வேலை வரும்போது நீ ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லிட்ட, ஜெபம் பண்ணிட்ட, அதை ஆண்டவர் ஞாபகம் பண்ணி செய்து முடிப்பார். ஆமென். அந்த இடத்துல அற்புதத்தை செய்து முடித்தார். அந்த அவமானத்தை ஆண்டவர் மாற்றினார், அந்த நிந்தையை ஆண்டவர் மாற்றினார். எனவே இன்றைக்கு ஆண்டவர் நீ பட்டிருக்கிற நிந்தை, நீ பட்டிருக்கிற அவமானம், உன்னுடைய வேதனைகள், உன்னுடைய நெருக்கங்கள், நெருக்கடிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு மாற்றி தருவார். ஹல்லேலூயா. தம்பி, இதெல்லாம் ஆணாகலையே தம்பி? ஒண்ணுமே இல்லை, ஆண் பண்ணலையா? ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் அந்த பாட்டை பாடிடுமா? ஷபாலா ரஹந்து ரபாஷ். உனக்காய் யாவையும் செய்து முடிக்கிறார். செய்து முடித்திடும் இயேசு ஒருவருண்டு, கலங்காதே. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாக. கரங்களை தட்டி உற்சாகமா பாடும். இன்னொரு முறை எல்லாரும். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உனக்காய் யாவையும். பாடும் மேலே பிடிச்சிட்டே பாடுங்க பார்க்கலாம். உனக்காய். நல்ல கரங்களை நல்லா அப்படியே பிடிச்சுங்க, ரெண்டு கரத்தை. யாவையும் செய்து முடித்திடும் இயேசு ஒருவருண்டு, யாவையும் செய்து முடித்திடும் இயேசு ஒருவருண்டு.
எனக்கா யாவைன்னு பாடுங்க பார்க்கலாம். எனக்காய் யாவையும் செய்து முடித்திடும் நம்பிக்கையோடு இயேசு ஒருவருண்டு, கலங்காதே. எனக்காய் யாவையும் செய்து முடித்திடும் இயேசு ஒருவருண்டு, கலங்காதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்காக யாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். ஒருவேளை உன்னுடைய வேலை காரியம் பாதியில போயிட்டு இருக்கு, நல்ல இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணியாச்சு, இன்னும் முடிவு வராத நிலைமையில நீங்க வந்திருந்தீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு நல்ல ஒரு முடிவை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. உன்னுடைய திருமண காரியம் தொடங்கியாச்சு, 21 வயசுலயே பார்க்க தொடங்கிட்டோம். ஆனா 29 வயசு ஆச்சு, 30 வயசு ஆச்சு, இன்னும் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல அப்படின்ற கவலை, இதுக்கு ஒரு முடிவு வரலையே, என் பிள்ளையுடைய திருமண காரியத்தை நல்லபடியா நடத்தி முடிக்கணும்னு ஆசைப்படுறேன், இன்னும் முடிவு வரலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், முடிவு வந்தாச்சுன்னு சொல்றார். அல்லேலூயா. நேர்த்தியான இடத்திலே உன் பிள்ளைக்கு பங்கு கிடைத்தது. ஆமென். அவ சுதந்திரமா அங்க போய் வாழ போகிறா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீ ஒரு வீடு வாங்குவதற்காக முயற்சி எடுத்து இடத்தை வாங்கியாச்சு, வீடு கட்ட வசதி இல்ல, அதனால இன்னும் அந்த காரியம் தடைப்படுதுன்னா ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, உனக்காக வீடை கட்டி முடிச்சாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே தேவனின் அன்பு ஊழியங்களுக்கு ஆண்டவர் கிருபையாக தேவனின் அன்பு ஜெப மையத்தை கொடுத்திருக்கிறார். காட்ஸ் லவ் பிரேயர் டவர் ஒன்றை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அதுல உங்க எல்லாருடைய பங்கு இருக்கு, உங்க எல்லாருடைய பங்கு அதுல இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, அது ஆண்டவர் இந்த மாசத்துல செய்து முடிச்சிட்டார். ரெஜிஸ்ட்ரேஷனை கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா. வேலைகளை எல்லாம் செய்து முடிச்சாச்சு. அல்லேலூயா. இன்னும் ஒரு சில சின்ன சின்ன பெண்டிங் வேலை தான் இருக்கு, ஆண்டவர் செய்து முடிப்பார். ஆமென். ஆமா, முக்கியமான சில நமக்குன்னு கண்டிப்பா ஒரு கேமரா வேணும், எடிட்டிங் மிஷின் வேணும், நிறைய காரியங்கள் தேவைப்படுகிறது. சோ இது மட்டும்தான் பெண்டிங் இருக்கு, மற்ற வேலையெல்லாம் ஆண்டவர் செய்து முடிச்சிட்டார். ஆமென். ஆமா, அந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மீதமுள்ள காரியத்தையும் நிறைவேற்றி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் ஓபன் பண்ணேன்னு பிளான் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமென். ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிட்டாரு, நல்ல பில்டிங் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டாரு, கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சாச்சு, இன்டீரியர் முடிச்சாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. ஆமென். ஆனா இப்பதான் பெருசா தேவைப்படுது சிலதெல்லாம், நமக்கு கேமரா, எடிட்டிங் மிஷன், இன்னும் அநேக தேவைகள் இருக்கிறது. இது எல்லாத்தையும் முடிக்காம ஓபன் பண்ண வேண்டாம்னு ஆண்டவர் நினைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆமா, வருகிற அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நம்ம மீட்டிங்கு முன்னாலேயே கர்த்தர் அதற்கான வாசலை திறந்து, அதுக்கு முன்னால நான் நினைக்கிறேன் நீங்க வரும்போது நம்புகிறேன் கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பாருன்னு உங்களுக்கு சொல்லும்போது எனக்கு தானே முதல்ல கொடுத்திருக்கிறார் அதை. அல்லேலூயா. அதனால அது எல்லாத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றி முடிச்சிட்டார். அது எத்தனை லட்சமா இருந்தாலும் கர்த்தர் அதை செய்ய போதுமானவர். ஆமென். அந்த வேலை நடந்துட்டு இருக்கிற நாட்கள்ல பாத்தீங்கன்னா எங்க அலுவலகத்துல பிள்ளைங்க சொல்லுவாங்க, அங்கிள் நாளைக்கு இன்டீரியர்காரர் 1 லட்சம் கேட்டிருக்கிறாரு, அவரு கொடுக்கறதுக்கு பேங்க்ல பணம் இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென். நான் சொல்ல, நான் கூலதான் இருந்தேன், நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படவே இல்லை. ஆமென். ஏன்னா இந்த ஊழியம் என்னுடையதல்ல, கர்த்தருடையது. ஆமென். அல்லேலூயா. அவர் கொடுத்தா செய்ய போற. ஆமென். அப்ப பாருங்க, கூலா உட்கார்ந்து இருப்போம். நான் சொல்லுவேன், பாஸ்புக்ல கை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இதுதான் நம்ம வேலை, ஆண்டவர் கொண்டு வருவார். ஆமென். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஆண்டவர் அங்கங்க இருந்து காக்காவை தான் அன்னைக்கு எலியாவுக்கு அனுப்புனாரு, நமக்கு காக்காயே இல்லை, ஆளையே அனுப்புறாரு. அல்லேலூயா. பெரிய பெரிய ஆட்களை அனுப்பி விடுவார். அடுத்த நாள் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னா அன்னைக்கு 1 லட்சம் எங்க இருந்து வருதுன்னு தெரியாது, 50,000 எங்க இருந்து வருதுன்னு தெரியாது. அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்து கொண்டே இருக்கிறார். அப்போ இந்த வேலை எல்லாம் முடிச்சு அது முழுமையான அந்த ஸ்டுடியோனா ஸ்டுடியோல கரெக்டா ஒரு கேமரா நின்னாதான் அந்த ஸ்டுடியோவுக்கு முடிவு வரும். அல்லேலூயா. ஒரு எடிட்டிங் ரூம்னா அந்த எடிட் ரூமுக்குள்ள மிஷின் எல்லாம் அதுல இருந்தாதான் அதுக்கு ஒரு முடிவு வரும். ஆமென். இப்ப ஸ்டாஃப் ஒர்க் பண்றதுக்கு ஃபுல்லா கம்ப்யூட்டர் வேணும், கிட்டத்தட்ட 8-10 கம்ப்யூட்டர் நமக்கு தேவைப்படுது. நம்ம பழைய ஊழியத்தினுடைய நிலைமை இல்ல, கர்த்தர் இப்பொழுது முன்பு இருந்ததை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ முன்னால சிலர் தான் வேலை செய்தாங்க, புதிய இடத்துக்கு போன உடனே நமக்கு நிறைய வேலையாட்கள் தேவைப்படுகிறார்கள். இப்ப மெயில் அனுப்புறதுக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் உட்கார்ந்து மெயில் அனுப்புறா.
அதனால இப்ப டெய்லி பாத்தீங்கன்னா 50 மெயில் பெண்டிங்ல இருக்கு. ஒரு நாள் ஒரு ஸ்டாஃப் மேக்சிமம் அனுப்புனா 10 மெயிலுக்கு மேல அனுப்ப முடியாது. அல்லேலூயா. சோ பாத்தீங்கன்னா 50 மெயில் பெண்டிங்னா இன்னும் நிறைய ஸ்டாஃப் போடணும், அவங்களுக்கு எல்லாம் கம்ப்யூட்டர் கொடுக்கணும். கம்ப்யூட்டருக்கு கேபிள் எல்லாம் கூட இழுத்து விட்டுட்டோம். அந்த கம்ப்யூட்டர் அந்த இடத்துல வரல, வரும் 2ஆம் தேதிக்குள்ளால வரும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். அது 10 லட்சமா இருந்தாலும் சரி, எத்தனை லட்சமா இருந்தாலும் கர்த்தர் அதை கொடுத்துட்டார். அல்லேலூயா. எனவே இன்றைக்கு உங்களுடைய சகோதரனாக நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கிறேன். நமக்கு பெரிய இடம் எல்லாம் கிடையாது, ஒரு சின்ன இடம் தான். 1260 ஸ்கொயர் ஃபீட்ல 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங். ஆமென். ஆமா, அரை கிரவுண்ட் இடத்துல 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங், 1+1. பட் இண்டிவிஜுவலா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒன்னும் அது பிளாட்ஸ்ல எல்லாம் கிடையாது. அதனால இன்னைக்கு ஆண்டவர் சொன்னது போல துவக்கம் அற்பமா தான் இருக்கும், ஆனா முடிவு வரப்போகிறது. ஏக்கர் கணக்குல இடத்தை வச்சுட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் ஊழியம் செய்ய போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அதை உங்களை கொண்டு செய்ய போகிறார். ஆமென், அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்காக யாவற்றை செய்து முடிக்கிறவர். நானே தான் பெரிய சாட்சி உங்களுக்கு. ஆமென். ஆமா, எப்படி இதெல்லாம் நடந்துச்சு, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி நடந்துச்சு ஒண்ணு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொன்னார் 50 லட்சம் மட்டும் லோன் வாங்கினாரு. 50 லட்சம் லோனு கர்த்தருடைய பெரிய கிருபையில வாங்கினா மாசம் அந்த லோனை யார் அடைக்க போறது? ஆண்டவர் அடைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. சரி, அது போக மீதி எத்தனை லட்சம் ரூபாய் இருந்தா எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து நமக்கு அருமையான இரவும் பகலும் இனி செயல்படுகிற 24 மணி நேர ஜெப கோபுரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். தேவனின் அன்பு கோபுரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். தேசங்களுக்கு கர்த்தருடைய அன்பை சொல்லுகிற ஒரு கோபுரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதுல உங்க எல்லாருடைய பங்கு இருக்குது, உங்க ஷேர் இருக்கு, உங்க ஒவ்வொருவருடைய ஷேரும் அதுல இருக்குது. எனவே அந்த 2ஆம் தேதி கண்டிப்பா நீங்க ஒவ்வொருவரும் அந்த ஆண்டவர் கிருபையாய் கொடுக்காங்க பிரதிஷ்டை ஆராதனையில கலந்து கொண்டு அதை திறந்து வைக்க நான் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வரவேற்கிறேன். ஒவ்வொருவரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இது ஏன் ஊழியம் இல்ல, நம்ம எல்லாம் சேர்ந்து கட்டுகிற கர்த்தருடைய ஊழியம். ஆமென். வாருங்கள் இணைந்து கட்டுவோம். அப்படி 2 கை அப்படி விரிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். வாருங்கள் இணைந்து கட்டுவோம். ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து தான் இந்த தேவனின் அன்பு ஊழியத்தை கட்ட போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இணைந்து கட்டுவோம் சொல்லுங்க பார்க்கலாம். இணைஞ்சு கட்டுவோம். ஆமென். அநேக ஏழை தாய்மார்கள் எல்லாம் கொண்டு கொடுத்த காசு அதுல உண்டுங்க. அது சின்ன பணமா இருக்கலாம். ஆண்டவரிடத்துல சொல்லும், ஆண்டவரே அவர்களை பொறுத்த வரைக்கும் இது பெரிய தொகை ஆண்டவரேன்னு சொல்லுவோம். ஆமென், ஹல்லேலூயா. 50 லட்சம் வச்சிருக்கிறவங்க 1 லட்சம் கொடுக்கறது பெருசு இல்ல. ஆனா 500 ரூபா வச்சிருக்கிறவங்க 400 ரூபா கொடுக்கறது ரொம்ப பெருசு. ஹல்லேலூயா. இந்த வேளையில கர்த்தருடைய பெரிய கிருபையில அது ஒரு பழைய பில்டிங்கா இருந்துச்சு, ரொம்ப பழைய பில்டிங் தான். ஆனா அந்த பில்டிங்க எப்படி தியாத்த போறோமோன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் சொன்னார், இது உனக்கு ஊழியத்துக்கு கொடுத்துருக்கேன். ஆண்டவர் சொன்ன உடனே நான் கண்ணை மூடிட்டு இறங்கினேன். ஹல்லேலூயா. அதனுடைய சிவில் ஒர்க், அதை ஒரு ஆபீஸ் அட்மாஸ்பியருக்கு கொண்டு வருகிறதற்காக முதல் கட்ட பணிகளை நாம் செய்ய தொடங்கும் போது நம்முடைய ஊழியத்தை ரொம்ப நேசிக்கிற ஒரு அன்பு சகோதரர் சிறில், அவங்க ஒரு பில்டர். நான் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு தங்குறதுக்கு ஜெபிக்கிறதுக்கு அவங்க தான் ஹோட்டல் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த சகோதரரிடத்துல நான் இந்த பொறுப்பை கொடுத்தேன். ஏன்னா அவங்க அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால இந்த வேலையை நீங்க கொஞ்சம் எனக்கு செய்து தரணும்னு சொல்லி நான் அந்த சகோதரனிடத்துல கொடுத்தேன். கொடுத்துட்டு ஒரு 10 நாள் கழிச்சு உடனே வேலை தடபுடலா பயங்கர வேலை நடந்துட்டு இருக்கு. 10 நாள் கழிச்சு நான் போய் சொல்றேன், என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் முடியல, அதனால ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே பேமெண்ட் கொடுக்குறேன், அதனால பேமெண்ட் தரலன்னு ஒண்ணு கவலைப்படாதீங்கன்னு போய் நான் சொன்னேன். ஹல்லேலூயா. அவர் என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் கஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். என்ன? பரவாயில்ல. வேற ஒருத்தர் ஒரு பதில் சொல்லுங்க. ஃப்ரீயாவே. அதுதான் நிறைய பேர் சொல்றீங்க. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் சொன்ன காரியம், தேவனின் அன்பு ஊழியத்துக்கு நான் இந்த உதவியை செய்ய கர்த்தர் எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இலவசமாக எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, பிளம்பிங் ஒர்க்கு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், அதை இடிச்சு ரெடி பண்ற ஒர்க்கு எல்லாவற்றையும் கர்த்தர் அவரை கொண்டு செய்து கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமா, அவர் எங்க கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. என்கிட்ட ஒரு அன்பு கட்டளை போட்டார், என்னை எழுப்பி மட்டும் விடக்கூடாது. ஆமே,
பின்னால உட்கார்ந்துட்டு அண்ணனும் அண்ணியும் உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்காக நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். அந்த குடும்பத்துக்கு ஜெபிப்பீங்களா? ஒரு பெரிய பார்ட் எடுத்திருந்தார். அதுல உண்மையிலே நான் ஆடி போயிட்டேன். எங்களுடைய அலுவலகத்துல வந்து அதை சொல்லி என் வீட்டுல சொல்லி, இப்படி நான் நினைக்கவே இல்லை. அவர்கிட்ட கொடுத்தாச்சுன்னா சுறுசுறுப்பா நம்ம ஏமாத்தாம வேலை நடக்கன்னு தான் கொடுத்தேன். ஆனா அவர் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு மிகவும் ஆச்சரியமா இருந்தது. எனவே அந்த குடும்பத்திற்காக ஒரு நிமிஷம் ஆவியில உணர்த்தப்படுகிறதுனால நம்ம ஜெபிக்க போகிறோம். அண்ணன் ஜெபிக்கிறதுக்காக தான் எழுப்பி விடுறோம். அண்ணன் தப்பா நினைக்க வேண்டாம். தயவு செய்து ஒரு நிமிஷம் அண்ணனும் அண்ணி எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். எழுப்பி நில்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் இப்பொழுது அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். அவருடைய குடும்பத்திற்காக, அவனுடைய தொழிலுக்காக எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி அன்பு பிள்ளைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். பரலோகத்தின் தெய்வமே, உமக்கு நன்றி சொல்றேன்ப்பா. இந்த அருமையான சுருள் அண்ணன் குடும்பத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் நல்லவர், நன்மை செய்கிறவர். என் பிள்ளைகள் நினையாத நேரத்தில் நம்முடைய ஊழியத்திற்கு மிகப்பெரிய நன்மை செய்திருக்கிறார்களா? நாங்கள் நினைச்சு பார்க்காத லட்சக்கணக்கான பணங்களை செலவு செய்து எங்களுக்கு பெரிய நன்மை செய்திருக்கிறார்கள். எனவே பரலோகம் இந்த குடும்பத்தை நினைந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். பரலோகம் இந்த குடும்பத்தின் மீது உம்முடைய நேரடி பார்வையை செலுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். என் அன்பு அண்ணனுக்கும் அண்ணிக்கும் பிள்ளைகளுக்கும் தீர்க்காயுசை தாரும். மகள்களுக்காக, மருமகன்களுக்காக, பேரப்பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். மகனுக்காக, மருமகளுக்காக, பேரப்பிள்ளைக்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் கோடாகோடியாய் பெருகுவார்களாக, பூமியிலே சமாதானமாய் வாழ்வார்களாக. பரலோகத்தின் உச்சிதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் என் பிள்ளைகளை கர்த்தர் கோடாகோடியாய் பெருக வைப்பீராக. கர்த்தருடைய கரம் இந்த குடும்பத்தின் மீது நேரடியாய் இறங்கி வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு தேவனாகிய கர்த்தர் சொன்னபடி இவர்களை ஆசீர்வதியும். இவர்களுடைய கரத்தின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி வியாதிகளை எல்லாம் குணமாக்கி தீர்க்காயுசை தாரும். பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வாழ்ந்து சுபிக்ஷித்திருப்பார்களாக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க்ஸ் அண்ணே, தேங்க்ஸ் அண்ணே. பிரைஸ் தி லார்ட். சரி, எனவே அந்த 2ஆம் தேதிக்கு எல்லாரும் நீங்க வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். இப்போ உங்க இருதயத்தில் ஒரு கேள்வி, நான் வந்திருக்கிறேன், எனக்கு மட்டும்தானா நடக்கும், என் புள்ள வரலையே, என் பிள்ளைக்கு நடக்குமா அப்படின்னு ஒருவேளை உங்கள் இருதயத்தில் ஒரு கேள்வி வருது. என் புள்ள வந்திருந்தா என் பிள்ளைக்கு சேர்ந்து இந்த வசனம் கிடைச்சிருக்குமே என்று நீங்கள் நினைக்கலாம். ஒரு நாள் நீங்க கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்க முழு குடும்பத்திற்கும் தான் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். அல்லேலூயா. உன் பிள்ளைகள் எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த பட்டணத்தில் இருந்தாலும், எந்த சிறையிருப்பில் இருந்தாலும், ஒருவேளை நீங்க நினைக்கலாம் என் பிள்ளைங்க ஆண்டவரை விட்டு தூரமா விலகி போயிருக்காங்களேன்னு. ஆனா உன் பிள்ளைங்க ஆண்டவரை விட்டு விலகி போகலாம், ஆனா ஆண்டவர் உன் பிள்ளைங்களை விட்டு விலகி போக மாட்டார். அவர் துரத்தி துரத்தி நேசிக்கிற தெய்வம், துரத்தி துரத்தி உன்னை மேல் அன்பு கூறுகிற தெய்வம், துரத்தி துரத்தி உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம். உன்னை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்ன ஆண்டவர், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை துரத்தி துரத்தி பின்தொடர்ந்து வரும் என்று சொன்ன ஆண்டவர், உன் பிள்ளை உன்னை விட்டு தூரமா போனாலும் ஆண்டவருடைய அன்பு அவனை இழுத்து கொண்டு வரும். ஒரு நாள் வரப்போகிறது. கர்த்தர் அந்த பிள்ளைகளை சந்திக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்களிலே